உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் டிவி வாயிலாக, சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM அந்த டயத்தில் புனர்பூஷ நட்சத்திரத்தில், அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூஷம், அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே சொல்கிறேன். குரு பகவான் அப்படின்னாவே முழு சுபகிரகம். நவ கிரகங்களில் 9 கிரகங்களிலுமே இந்த குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குரு பகவானுடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு கல்யாணமாகி காசு பணம் சம்பாரிச்சு குழந்தை குட்டியில பெற்று இன்னைக்கு பெரும் பணத்தை சம்பாரிச்சு வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, குரு பகவானுடைய அந்த கடாட்சரம் இல்லை என்றால் கண்டிப்பா அப்படி சொல்லவே முடியாது. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானுடைய திருஷ்டி, இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது இல்லைங்களா, ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 தான் பார்வை. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு கோடி புண்ணியம். பாவகிரகங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பட்டால் அது சுபகிரகமாக மாறி சுப பலனை தரும். தோஷம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அதை குரு பகவான் பார்த்தாலும் அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அது மட்டும் இல்லைங்க, அந்த கிரகங்கள் தோஷத்தை செய்ய இயலாது, தோஷத்துக்கு பதிலாக யோகத்தையும் செய்யும். இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகங்க. குரு பகவானுடைய அருளே திருவருள் தான். அதே சமயத்துல ஒருத்தர் இந்த பூமியில பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த பிறவி நட்பிறவியாக இருக்கணும் அப்படின்னா திருமணம் முக்கியம். அப்ப அந்த திருமணத்துக்கு அந்த திருமண காலகட்டங்கள் வரும்போது தான் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க. சார், எங்களுக்கு குருபலன் வந்துருச்சா, எங்க பையனுக்கு, என் பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சா பாருங்க அப்படின்னு. அப்ப அந்த குருபலன் இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும். இப்ப ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் பாருங்க. வாழ்க்கையில துக்கத்தில் துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான். துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு தான். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மனசு தூய்மையா இருக்கும், அந்த தெளிவா இருக்கும். ஒரு தவறான பாதையில போகக்கூடிய ஒருத்தரை சரியான பாதையில போக வச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து அவர் சக்சஸ் பண்ண வைக்கிறதும் இந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் ஆகப்பட்டது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாங்களா. மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்தது குரு பகவான். அந்த 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு புனர்பூஷ நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறார். அப்போ மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு. இப்போ இந்த 5ஆம் இடத்தில் குரு என்பது கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. குரு கெஞ்சினாலும் கிடைக்காது 5ஆம் இடத்துல குரு.
அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு வந்து பூர்வீகம், ஒருத்தருக்கு அறிவு, அவருடைய திறமை, அவருடைய வளர்ச்சி, அவருடைய திறமைக்கு வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல குரு இருந்து இது எல்லா விஷயத்தையும் மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு. அப்போ மீன ராசியில் உள்ளவங்களாகப்பட்டது எப்படின்னா சூதுவாது தெரியாதவர்கள், கண்டிப்பாக கள்ளங்கபடம் இல்லாதவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா படிச்சு பட்டம் வாங்கி ஒரு ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருந்து தெய்வ பக்தியிலும் சிறந்தவராக இருந்து இன்னைக்கு வாழ்க்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த கடந்த 3 வருட காலமாகவே நல்லா இல்லை. கண்டிப்பாக மனஸ்தாபங்கள், மனசுக்கு உள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள். அப்படி குடும்பத்தில் கணவன் ஒன்று தப்பான வழியில் போயிடுவாங்க, இல்லை மனைவி தப்பான வழியில் போயிடுவாங்க. இது மாதிரி சில கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கடனில் சிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் லாக் ஆயிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுத்த அந்த பணம் இவங்களுக்கு வந்து சேராமல் அதனால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தும் நிறைய குழப்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க மீனராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்திருக்கிறது தான் ஒரு விடிவு காலம். பட்டாசு தான். இன்னைக்கு எல்லாமே சரவடி தான் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில். இதற்கு மேலே எல்லாமே சரவடி தான். ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க, உங்கள் ராசியவே பார்க்குறாங்க. உங்கள் ராசியை பார்க்கும்போது மனசு தெளிவடையும், ஒரு நல்ல சிந்தனைகள் வரும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கி கிடக்கிறீங்க, கவலைகள், கஷ்டங்கள், தொழில் நஷ்டம், இந்த இந்த இவ்வளவு சூழ்நிலையும் உங்களை பாதிச்சு அப்படியே முடங்கி என்னடா செய்யறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. எதை செய்வதற்கும் உடம்புல தெம்பில்லாத அளவுக்கு இருக்கிறீங்க. அப்போ அந்த குரு உங்கள் ராசியவே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தெம்பு வந்துடும், அந்த தைரியம் வந்துடும், அந்த மனநிலை வந்துடும். இதற்கு மேலே எல்லாமே படிப்படியாக முன்னேறுவீங்க, படிப்படியாக வெற்றிகளை குவிப்பீர்கள். அந்த மாதிரியான டைம் தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்களா. அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 12 வருடம் கழித்து உச்ச குருவாக இருந்து 9ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையை பார்க்குறாங்க விருச்சகத்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகத்தில் படக்கூடிய பார்வை உங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்துடும். கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அது போக உங்களுக்கு வந்து கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் ஆகி கோர்ட்டு கச்சேரிக்கு போயிருக்கணும், டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள், கடனுக்கு வந்து ஒருத்தர் நோட்டீஸ் விட்டுருப்பாரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே கிளியர் ஆகும். உண்மையாக இது நடக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது போக இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா, அது வந்து லாபஸ்தானம். 11ஆம் இடம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவானுடைய வீட்டை குரு பார்க்குறாரு. அங்கே குரு வந்து நேச்சம். அந்த உச்சம் பெற்ற குரு நீச்சம் பெற்ற வீட்டை பார்க்குறாங்க. இது வந்து டபுள் யோகம் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது எங்கும் லாபம், எதிலும் லாபம். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். யாரை பார்த்தும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்க எண்ணிய எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், பிஸ்னஸ்ல லாபத்தை கொட்டி குவிப்பீங்க. அது மாதிரியான டைம் தான் இப்ப வந்திருக்குது உங்களுக்கு. மீனராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியவே அந்த குரு பகவான்
உச்சமாக இருந்து பார்க்கிறார். குருவுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார் உச்ச பார்வையில். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனாக இருந்தாலும் சுக்குநூறாக போயிடும். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் தெரிச்சு போயிடுவாங்க, துரோகிகளாக இருந்தாலும் தெரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே வளரத் தொடர்வீர்கள், வளரத் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, இந்தியாவிலையும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் சொத்து வாங்குவீங்க, உங்களுடைய மக்களுக்கு வெளிநாட்டில் ஸ்கூலில் சேர்த்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இந்தியாவிலையுமே உங்கள் மக்கள் படிப்பதற்குண்டான பெரிய பெரிய படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். உங்கள் மக்கள் ஆசைப்பட்டால் வெளிநாட்டிலையும் படிக்கலாம். இது மாதிரியான எல்லா வாய்ப்புகளும் இந்த பீரியடில் உங்களுக்கு கொட்ட போகிறது, குவிய போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே மோசமான கஷ்டமான சூழ்நிலையில் எந்த மீன ராசிக்காரங்கள் இருந்தாலும் தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹1 வழி இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடிக்கு அதிபதி ஆகலாம். அந்த மாதிரியான டைம் உங்களுக்கு வந்தாச்சு. பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. எனக்கு கோடியெல்லாம் வேண்டாம் சார், என்னுடைய கஷ்டம் தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கஷ்டம் தீரும். அதே சனி பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. சனி பகவான் யாரு? தொழில்காரகன், ஆயுள்காரகன். அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி, அந்த லாபாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறாரு, மீன ராசியில். அதையும் குரு பகவான் பார்க்குறாங்க. உங்கள் தொழில் நல்லா இருக்கும், ஆயுள் நல்லா இருக்கும், நீங்கள் நினைத்ததை முடிக்கலாம், நினைத்ததை செய்யலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் பலமாக இருக்கும். இப்போ ஒரு ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா இப்போ போய் வைத்தியம் பார்த்தா கண்டிப்பாக அந்த ஆரோக்கியம் கிளியர் ஆகும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மறுவாழ்க்கை எல்லாமே குணமாகும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அந்த 9ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அதனால் முருகப்பெருமான், பழனி முருகரை கும்பிடுங்க, திருச்செந்தூர் முருகரை கும்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிடுங்க, சஷ்டி நாளில் முருக பகவானை கும்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுபோக ஜீவ சமாதி, இந்த ஜீவ சமாதியை அதுக்கு நாளே இல்லை, எந்த நாள் வேணால் நீங்கள் போய் வழிபடலாம், கும்பிடுங்க. அதுபோக குரு தட்சிணாமூர்த்தி, உங்கள் ராசியவே அந்த குரு தட்சிணாமூர்த்தி பார்க்கறதுனால வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, இல்லைன்னா மஞ்சள் வஸ்திரத்தை அந்த கோயில் குருக்களுக்கு தானமாக கொடுத்து மூக்கு சுண்டல் சாத்தி வழிபடுங்க. குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் ஆலங்குடிக்கு போய் அந்த மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கும்பிட்டுட்டு அந்த மஞ்சள் வஸ்திரத்தை விரித்து கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய ரோகமும் தீரும், உங்களுக்கு எதிர்ப்பு உங்களை விட்டு விலகும், துரோகிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். நீங்கள் நினைத்த இலக்கை கண்டிப்பாக அடையலாம். உங்களுக்கு படிப்பு, இப்போ சிவில் இன்ஜினியர் படிக்கிறீங்க, இன்ஜினியர் ஆயிடலாம். டாக்டர் படிக்கிறீங்க, டாக்டர் ஆயிடலாம். அதுபோக குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன இப்போ ஐஏஎஸ் ஆகணுமா, இல்லை ஐஏஎஃப்எஸ் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, எதுவாக நீங்கள் நினச்சி எக்ஸாம் எழுதுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இதுக்கெல்லாமே உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜென்ம ஜாதகம், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். அது மட்டும் நல்லா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க, மற்ற எதுவுமே இல்லை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.